ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் தின கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மெதுவடை எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆமாம், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எங்களுக்கு உடனே வரும். ஓகே ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உளுந்து 350 கிராம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கணும், கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். உளுந்தை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். மினிமம் ஒரு 1 hour ஆச்சும் ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லா வரும். உளுந்து அரைக்கும்பொழுது ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு உருண்டை எடுத்து போடும்பொழுது அது அந்த ஷேப்லேயே நிற்குது பாருங்கள். இதை ஆட்டினா கூட ஒன்றும் அந்த ஷேப்பு மாறவே இல்லை, இப்போ அப்படியே நிற்குது, கோபுரம் மாதிரி அப்படியே நிற்குது, ஷார்ப்பாக நிற்குது. பரவாயில்லையா? ஆமாம், அப்படி தான் இருக்கணும். அதுக்காக நம்ம ரொம்ப திக்காக அரைச்சிட்டாலும் வடை ஹார்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஸோ 2 மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து தண்ணியில் போடும்பொழுது அது மேலே நிற்கணும். அப்போ தான் நம்ம சரியான பதத்தில் மாவு அரைச்சிருக்கோன்னு அர்த்தம். இந்த மாவில் இப்போது உப்பு, பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 2 டைப்பாக வடை செய்ய போகிறோம். ஸோ அதனால் அந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த ஒரு பாதியில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இன்னொரு பாதியில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து 2த்தையும் தனித்தனியாக நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி விட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். வடை கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு சிலர் அரிசி மாவு சேர்ப்பாங்க, சிலர் சோடா மாவு சேர்ப்பாங்க. இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம இந்த எண்ணெய் காஞ்சிருக்க எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து கலந்தாலே வடை கிறிஸ்பியாக வரும். சோடா மாவு சேர்க்கும் பொழுது எண்ணெய் ரொம்ப பிடிக்கும், அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வடை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் அப்படி சொல்லி மாற்றி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி மாற்றி செய்யும்பொழுது ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிறிஸ்பியான மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இட்லி, பொங்கலுக்கும் சைடிஷாக எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். நாங்கள் சொன்ன மாதிரி இந்த சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிறிஸ்பியான ஆயில் ஃப்ரீ மெதுவடை ஈஸியாக உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.